ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு கொடிய விஷமுள்ள பாம்பு வாழ்ந்து வந்தது. ஊர் மக்கள் யாராவது அதன் புற்றின் பக்கம் போனால் சீறி வந்து கொத்திவிடும். பாம்பு புற்று இருந்த பாதை அந்த ஊருக்கும் பக்கத்து சந்தைக்கும் குறுக்கு வழி. பாம்புக்கு பயந்த ஊர் மக்கள் பல தொலைவு சுற்றி அந்த சந்தைக்கு போய் வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு யோகி வந்தார். அவர் மிருகங்களிடம் பேசக்கூடிய வரம் பெற்றவர். ஊர் மக்கள் தங்கள் குறையை அவரிடம் முறையிட்டனர். அவர் பாம்பிடம் பேசி ஊர் மக்களை கடிக்க கூடாது என்று கட்டளையிட்டு பக்கத்து ஊருக்கு சென்று விட்டார். பாம்பும் அவர் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்தது. ஆனால் ஊர் மக்கள் சும்மா இல்லை. வழியே போகும் சிறுவனுக்கு கூட பாம்பின் மேல் பயம் போய்விட்டது. பாம்பை கண்டால் அதை கல்லால் அடிப்பது, துன்புறுத்துவது, விரட்டி அடிப்பது என்று அதன் வாழ்க்கையை நிம்மதியில்லாமல் செய்து கொண்டிருந்தனர். உடம்பில் பல காயங்களுடன் குற்றுயிரும் குலையுயிருமாகிவிட்டது பாம்பு. யோகி ஒரு நாள் பாம்பு புற்று இருக்கும் வழியாக ஊருக்கு திரும்ப வரும்போது பாம்பின் பரிதாபமான நிலையை கண்டு அதனை விசாரித்தார். பாம்பு நடந்த கதையெல்லாம் கூறி அழுதது. யோகி பாம்பை பார்த்து, அட முட்டாள் பாம்பே, உன்னை மக்களை கடிக்க வேண்டாம் என்று தானே கூறி சென்றேன். பக்கத்தில் வருபவனை பார்த்து உன்னை சீராதே என்று ஒருபோதும் நான் சொல்லவில்லையே என்று கேட்டார். இதற்கு பின் பாம்பு பிழைத்து கொண்டது.